முதல் கட்டமாக பொதுவான ஆட்கள் மூலயமா பேச்சுவார்த்தையை தொடங்கி 2 பக்கமும் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்தாங்களாம். ஆனால் அது இவ்வளோ தூரம் இழுபறியாக மாறும்னு நினச்சி கூட பார்க்கலீங்களா? இன்னொரு பக்கம் தெளிவா திவாகரன் தினகரன் மோதல் தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சுன்னு ஓபிஎஸ் டீமோட முன்னாள் அமைச்சர் முனுசாமி பேசினது அந்த பக்கம் கோபத்தை உண்டாக்கிருச்சா. துணை சபாநாயகர் தம்பிதுரையும் அமைச்சர் ஜெயக்குமாரும் பேசுறது அந்த பக்கம் தொடர்ந்து புகைச்சலை உருவாக்கிருச்சா. நண்பா, முதல்ல 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு, அப்புறம் 9 எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னு இருந்த தினகரனுக்கு 20க்கும் மேல எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறாங்களாம். மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அதுதான் எதிரொலிச்சுதான். ஏன்னா யார் மூலமா எம்எல்ஏ சீட்டு வாங்கணுமோ அவங்களுக்கே ஆதரவு கொடுப்போம்னு பலரும் நினைக்கிறாங்களா. ஓபிஎஸ் அணிக்கு பின்னால பாஜக செயல்படுதுன்னு இந்த பக்கத்துல சொல்ல, இபிஎஸ் அணிக்கு பின்னால நடராஜனும் திவாகரனும் இருக்காங்க அப்படின்னு அந்த பக்கத்துல சொல்ல, தினகரன் ஆதரவு ஓபிஎஸ் எதிர்ப்புன்னு தனியா ஒரு அணி கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு காத்திருக்காங்களாம். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில பேசிக்கிட்டாங்க.